We welcome everyone for our Bible college class on the 7th feast of the Lord. கல்லூரிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய 7 பண்டிகைகள் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். And I hope that all of us would learn together, including me and the sister. இந்த பாடமானது இதில் பார்த்தீங்கன்னா என்னையும் சேர்த்து சகோதரியும் சேர்த்து இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம கற்றுக்கொள்ளலாம். I'm sure you all would have heard the expression that a picture is worth 1,000 words. நீங்க எல்லாரும் இப்படியாப்பட்ட வாக்கியங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு படமானது 1000 வார்த்தைகளை காட்டிலும் மிகவும் மேலானதாக இருக்கும். Than communicating our thoughts through words, it is better when we put it in pictures. நம்ம வார்த்தைகளை அதிகமா கேட்கறத காட்டிலும் அத படங்கள்ல பாக்கும்போது ரொம்ப சுலபமாக நம்ம புரிந்து கொள்வோம். For example, when a baby is just growing, even before the baby starts to speak, we give them these blocks, alphabet blocks. நம்ம குழந்தையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த குழந்தை அது எல்லாவற்றையும் அதாவது வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த ABCD ஆல்பபெட் பிளாக்ஸ்ன்ற அந்த விளையாட்டு சாமான்களை நம்ம கொடுத்துருப்போம். Even before the child begins to speak, we give them these blocks so that they will understand that this is letter A, this is letter B, and so on and so forth. அந்த குழந்தையானது பேசுவதற்கு முன்பாகவே நாம இந்த மாதிரி பிளாக்ஸ்ல அதுங்களுக்கு கொடுக்கும் பொழுது இதுதான் A என்கிற வார்த்தை, இதுதான் B என்கிற வார்த்தையை அது முன்னதாகவே புரிந்து கொள்ளும். And one fine day when the baby or the child is able to speak and write, he or she will know it from A to Z completely. அந்த குழந்தையானது பேசும்பொழுது எழுதுவதை கற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா முழுமையாக ABCD எல்லா வார்த்தைகளும் நன்றாக அறிந்து கொள்ளும். These are called visual aids or object lessons. இதுதான் என்னன்னு சொல்வாங்கன்னா காட்சி பொருள் படுத்தும்படியாகவும் பார்த்து கற்றுக்கொள்வது என்பது. In a similar way, God in the Bible has given us object lessons. அப்படியாக தான் வேதாகமத்தின் தேவனாகிய நம்முடைய கர்த்தரும் வேதாகமத்தில் அநேக இப்படிப்பட்ட காட்சிப்படுத்துவதன் மூலமாக அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துகிறார். To teach us spiritual truths. அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அதை பயன்படுத்துகிறார். So that we will understand it. அதனால நம்ம அதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். Because we are in a fallen state, we have to understand spiritual truths in a different way. நாம விழுந்து போகிற நிலைமையில நம்ம இருக்கிறதுனால ஆவிக்குரிய சத்தியங்களை நாம கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். But because we are in a sinful state, it is very difficult for us to understand the spiritual truths. நம்ம பாவத்திற்குரிய நிலைமையில இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்களை தெரிந்து கொள்றதும் புரிந்து கொள்றதும் நமக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. For example, if I tell you that this is the Bible, right? You can see it with your physical senses. You will know it. நான் ஒருவேளை இப்படி வேதாகமத்தை எடுத்து உங்ககிட்ட காட்டும் பொழுது இது பைபிள் என்று நான் சொல்லும் வேதாகமம் என்று சொல்லும் பொழுது நீங்க அதை பார்க்குறீங்க, அதை உணர்றீங்க, அதனால எளிதாக புரிந்து கொள்வீங்க. Just imagine I'm talking to Jovid who has never seen a Bible, who has never read the Bible, who doesn't know anything about the Bible, and I'm telling everything about the Bible to him. Will he be able to understand? இப்போ ஜோவிதை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை ஜோவிதுக்கு வேதாகமமே என்னன்னு தெரியாது, வேகமத்தை பார்த்ததில்லை, படித்ததில்லை, எதுவுமே தெரியாது. அவனிடத்துல நான் வேதாகமத்தை பற்றி எல்லாவற்றையும் பேசி இதில் அது இருக்கு இது இருக்குன்னு நான் சொன்னேனாலும் அது அவனுக்கு புரியாது. Similarly, God in his wisdom and knowledge, he chose the Jews to tell them all about the spiritual truths through visual aids, through object lessons, that is the law. அப்படியாக தான் தேவன் யூதர்களை தன்னுடைய அந்த காட்சி பாடமாக அவர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். So that these Jews would learn to know what pleases the Lord, what he wants, and what are the spiritual truths. அவர்களுக்கு தேவன் என்ன பிரியப்படுகிறார், ஆவிக்குரிய சத்தியம் என்ன என்பதை அந்த யூதர்கள் அதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். And how they can walk in their relationship with God through their physical senses. அவர்கள் தங்களுடைய சரீர ரீதியாக தேவனோடு உறவாடுவதன் மூலமாக அதை புரிந்து கொள்ள முடியும். So for so many years, that is, think from the time of the law, from time of Moses until the time Jesus Christ came, they were learning all about the spiritual truths through the visual aids, that is the law and the rituals. மோசேவுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா காலகட்டங்களிலும் அவர்கள் இந்த படக்காட்சிகளின் மூலமாக இப்படியாக தேவன் காட்டுகிற அந்த பொருளின் மூலமாக தான் அவர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொண்டார்கள். But the reality, right?
the ultimate truth or all of these rituals and laws, they all pointed to Jesus Christ. இந்த மத ரீதியாக செய்யப்படுற அந்த நியாய பிரமாணங்களா இருக்கட்டும் சடங்கள்ட்டும் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் தேவனை புரிந்து கொள்வதற்காக தான். So after so many centuries, right, when these Jews were just performing the rituals after rituals, following the law, now they are entering into a time where they're going to witness the person. இத்தனை நூற்றாண்டுகளாக அவர்கள் மீண்டும் மீண்டுமாக இந்த சடங்குகளை அவர்கள் செய்து கொண்டே வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஒரு மனுஷனை பார்க்கும்படியாக அவர்கள் நுழைகிறார்கள். And that person is the ultimate truth whom they have followed in terms of law for all these years. இதுவரைக்கும் அவங்க பின்பற்றின எல்லா அந்த நியாய பிரமாணங்களையும் அந்த மகன் மூலமாக அந்த ஆள் மூலமாக பார்க்கும்படியாக. Like the Old Testament, as we say, right, that's the shadow and New Testament is a substance. ஏற்கனவே நம்ம இத பார்த்திருக்கோம். பழைய ஏற்பாடு என்பது ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு என்பது ஒரு நிஜமாக இருக்கிறது. So as we were talking about the visual aids, the Old Testament was more and all of it were in pictures. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல பழைய ஏற்பாட்டில் காட்டப்படுகிற அந்த படம் மூலமாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு சடங்குகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு படமாக காட்டப்படுகிறது. But the New Testament provided the person. ஆனா இந்த இடத்துல புதிய ஏற்பாடு அந்த மனுஷரை அந்த ஆளை அப்படியே நமக்கு காட்டுகிறது. So Jesus Christ, when he was born and when he grew up and then when he said that he is the Messiah, they should have understood, yeah, he is the one, because we have followed the law and he is a fulfillment of all of it. இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அவர் வாழ்ந்த பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் ஆமாம் இவர்தான் மேசியா என்று அறிந்திருக்க வேண்டும். Unfortunately they didn't. ஆனா துரதிர்ஷ்டவசமாக அவங்க அப்படி அறியல. So that is why in Matthew chapter 5 verses 17 to 18 we read this. அதனால் மத்தேயு 5வது அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம இத வாசிக்கலாம். Do not think that I came to destroy the law or the prophets. I did not come to destroy but to fulfill. For assuredly I say to you, till heaven and earth pass away, one jot or one tittle will by no means pass from the law till all is fulfilled. நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். I mean, I came to understand it only yesterday when I was preparing for this. இந்த வசனத்தை நேற்றைய தினத்தில் இந்த பாடத்துக்காக நான் தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தான் நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன். This verse itself has a Jewish custom to it or Jewish background to it. இந்த வசனத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய கலாச்சாரமும் அவர்களுடைய முறைமையும் அடங்கி இருக்கு. So in those days, when Jesus's days, a group of people would be sitting and talking about the Bible like we most of the times talk in the church. அந்த யூத கலாச்சாரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து இப்போ எப்படி நம்ம வேதத்தை படி பேசிக்கொள்றோமோ அதே போல அவர்களும் பேசிக்கொள்வார்கள். For example, if I am talking about a verse, right, from say Zechariah, and I am giving one interpretation of that verse. இப்போ நான் ஒருவேளை சகரியா நான் படிக்கிறேன், சகரியால ஒரு வசனத்தோடைய விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். And sister is also giving another interpretation what she thinks about the verse. அதே வசனத்தை குறித்து சகோதரி படிச்சிட்டு அவங்க என்ன குறிக்கிறாங்களோ அந்த விளக்கத்தை அவங்க கொடுக்கறாங்க. So likewise in a group of people and the rabbis or the students when they are discussing, each one has an interpretation. அதே போல தான் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரபியா இருக்கட்டும் மற்றவங்கள அந்த மாணவர்களா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் அதே மாதிரி வித்தியாசமான அந்த விளக்கங்களை அவங்க கொடுப்பார்கள். But if what sister says is wrong, that is the interpretation is wrong, I must get up and say, sister, what you're saying, it's like it's destroying the law. That is not the right interpretation. அப்போ ஒருவேளை சகோதரி சொல்கிற அந்த விளக்கமானது தவறாக இருக்கிறது அப்படின்னா இன்னொருத்தர் அதாவது நான் என்ன செய்வேன்னா எழுந்து சொல்லணும், சகோதரி நீங்க சொல்லுகிற அந்த விளக்கம் வந்து என்ன இருக்கு தவறாக இருக்கிறது, அதனால நியாயப்பிரமாணம் அழிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். So I must say you must fulfill the law, that is give the right interpretation to it, not destroy it by giving the wrong interpretation. அதனால என்ன அர்த்தம்னா நியாயப்பிரமாணம் என்பது அந்த நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லும்போது சரியான விளக்கத்தை நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர தவறான விளக்கத்தை அதுக்கு கொடுக்க கூடாது என்பது அர்த்தம். So this jot and tittle what Jesus is talking about, it's in the Hebrew alphabet. அங்கு பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்று ஒழித்து போகாதுன்னு சொல்றது அந்த இடத்துல அந்த எபிரேய வார்த்தையை பற்றி அவர் பேசுகிறார். So this jot is the Hebrew letter or the character yod.
அந்த எழுத்தின் உறுப்புன்னு தமிழ்ல போடப்பட்டிருக்கு. அது எபிரேயத்துல பாத்தீங்கன்னா யோத் என்று சொல்லப்படும். That is a very short, the way it is written, it's very short, it is very small. இருக்கிறதுலே மிக சிறிய எழுத்து. Like tittle is a small mark that distinguishes the letters. அந்த சிறிய புள்ளியானது இரண்டு எழுத்துக்களுக்கு இடையே வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தப்படுது. அந்த அளவுக்கு அது ஒரு சிறிய எழுத்து. So Jesus Christ, in other words, saying even that tittle, even that shortest letter in the Hebrew alphabet, when it has been used in the law, I am the fulfillment of it. இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த சிறிய ஒரு உறுப்பு கூட அந்த இடத்துல என்னால் நிறைவேறாமல் போகாது என்று சொல்லுகிறார். So I did not come to give a wrong interpretation of the law, I have come to fulfill it, give the right interpretation to it. இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தவறான விளக்கத்தை கொடுப்பதற்காக நான் வரவில்லை, இதை நிறைவேற்றுவதற்காக சரியான விளக்கத்தை கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Why? Because the Pharisees were saying you are abolishing the law. ஏனென்றால் பரிசேயர்கள் சொல்லுகிறாங்க, நீங்க நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறீர்கள், மாற்றுகிறீர்கள் என்று. That's the same way we Christians today are reacting to the Bible. அப்படிதான் இன்றைய காலகட்டத்திலும் கிறிஸ்துவர்கள் வேதாகமத்தை குறித்து அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். If I can say, our forefathers, church fathers, நம்மளுடைய முற்பிதாக்களா இருக்கலாம், நம்மளுடைய சபையினுடைய தலைவர்களா இருக்கலாம், without understanding anything about the Jewish custom or the biblical background to it, they have tampered with the Bible. யூதர்களுடைய கலாச்சாரத்தை குறித்தோ வேதாகமத்தினுடைய பின்னணி என்ன என்பதை குறித்தும் அறியாமல் வேதத்தினுடைய அந்த வசனங்களை அவங்க மாற்றி திருத்தி சொல்லுகிறார்கள். Though the Jewish people knew everything about it, they were spiritually blinded to understand when that person himself is before their eyes. அந்த யூதர்களுடைய அந்த மத தலைவர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு இந்த வேத வசனங்கள் நியாயப்பிரமாணங்கள் நன்றாக அறிந்திருந்தாலும் அவர்கள் அந்த ஆவிக்குரிய குருடர்களா இருந்ததுனால தனக்கு எதிரே இருந்த அந்த நபரை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் விட்டுவிட்டார்கள். But the Bible says many Jews came to believe in him. ஆனா வேதாகமம் சொல்லுகிறது அநேக யூதர்கள் அவரை விசுவாசித்தார்கள். It was the Jewish establishment or the organization or the elite group that actually rejected Jesus Christ as their Messiah. இயேசு கிறிஸ்து மெசியா என்பதை மறுத்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேலான அதிகாரத்துல இருக்கிறவர்கள் தான். அந்த யூதர் சங்கத்துல அந்த மேலான அதிகாரத்துல இருந்தவங்க தான் அவரை நிராகரித்தார்கள். As they rejected, even when the Gentile Christians, that is after Constantine, right, in the Roman period, they have rejected many of the truths of the Bible. அது நிமித்தமாக கான்ஸ்டன்டைன் என்கிற ராஜாவினுடைய அந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகளை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா புறக்கணிச்சிட்டார்கள். Now, when Jesus spoke, right, during his ministry, he was ministering from Jerusalem. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வது பொழுது அவர் எங்க இருந்து ஊழியம் செய்தார்? எருசலேமில் இருந்து. Or Israel as a country. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து. He did not go to any other neighboring countries. அவர் பக்கத்துல இருக்கிற எந்த தேசத்துக்கும் அவர் போகவில்லை. And the prophets that we have in the Bible or the Old Testament that we have in our hands today, it's all about Israel, Jewish customs, Jewish life, everything about Jewish. நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கிற தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், தீர்க்கதரிசன புத்தகங்களா இருக்கலாம், எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் யூதர்களையும் யூதர்களுடைய கலாச்சாரங்களையும் அதன் அடிப்படையில் உள்ள காரியங்கள் தான். Jesus, our Savior, Yeshua, was a Jewish man. இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யேசுவா அவரே ஒரு யூதர் தான். And when Jesus came and after he was buried and died, buried, resurrected and ascended, you know the outpouring of the Holy Spirit was there in Acts 2. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறியதற்கு பிற்பாடு அந்த இடத்துல ஆவியானவரோட அபிஷேகம் அங்க கிடைக்கிறது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல. And the Holy Spirit was first poured on all the Jewish people. அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் முதலாவது யாருக்கு கிடைக்கப்பெற்றது என்றால் அது யூதர்களுக்கு. Only in Acts chapter 10 we come to know that the Holy Spirit was poured upon the Gentiles. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல தான் புறஜாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கிறது. So this new birth or the salvation extended from Jewish to Gentiles. இப்பொழுது அந்த ஆவியின் பிறப்பு அதாவது மறுபிறப்பு என்பது யூதர்களிடமிருந்து புறஜாதிகளுக்கு அது கிடைக்கப்பெறுகிறது. Now in John chapter 1 verses 11 and 12, John says he came to his own
and his own did not receive him. யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலிருந்து வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. But as many as received him, to them he gave the right to become the children of God, to those who believe in his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். So now the Gentiles who believed in his name also became the children of God. இப்பொழுது அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்த அந்த புற ஜாதிகளுக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். Now what happened after that? அதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது? Do you think the Gentiles completely vandalized the Jewish church? புறஜாதிகள் யூதர்களை முழுமையா அந்த சபையை அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? No. You find that even the centurion, that is Cornelius, he was a person who built the synagogue, who helped to build the synagogue. அந்த கொர்நேலியுவை நீங்க எடுத்துக்கொண்டால் கூட அவர்தான் அந்த ஜெபாலயங்களை கட்டுவதற்கு உதவி செய்பவராக இருந்தவர். Maybe that's one of the reasons why he was a good man and he worshipped the God of Israel, but then he needed Jesus Christ as a savior. அங்க பாத்தீங்கன்னா அந்த யெகோவா தேவனை வணங்குகிறவராகவும் நல்ல நீதிமானாகவும் இருந்தாலும் கூட அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டி இருந்தது. Maybe that is the reason why God wanted to choose this man who knew about Israel, who knew about the customs, who would also welcome the Jewish system. இஸ்ரவேலர்களை குறித்தும் இஸ்ரவேலர்களுடைய கலாச்சாரத்தை குறித்தும் நன்றாக அறிந்திருந்த கொர்நேலியுவை அதனால் தான் தேவன் ஒருவேளை தேர்ந்தெடுத்திருப்பார். Now these non-Jewish people, these Gentiles, did not replace the Jewish people. அதாவது புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் யூதர்களுடைய இடத்தை முற்றிலுமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. They were distinct from Israelites. அவர்கள் இஸ்ரவேலர்களிடமிருந்து வேறு விதமான தனிப்பட்டவர்கள். But they are all made one, and that is why today we are one. ஆனால் நாம் எல்லாருமே ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். What I am trying to say is that in God's plan of redemption, Israel is a different entity, church is a different entity. தேவனுடைய அந்த திட்டத்துல பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் தனியாகவும் சபை என்பது தனியாகவும் இருக்கிறது. Because why am I saying this? Because there is so many of replacement theologies going on that all the promises of Israel are for the church as well. No. எல்லா இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று இப்படியாக ஒரு உபதேசம் உலாவிக் கொண்டிருக்கிறது. That's a wrong doctrine. அது தவறான உபதேசம். But we are made as one in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவினால நாம ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். Right? Now the church is separate and Israel is separate. சபை என்பது தனியானது, இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் தனியானவர்கள். But we are all the children of God. And when I say one in Christ, we are all the children of God. நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று நாம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவினால அவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் இருக்கிறோம். Now this question rises to our mind. Now when we are all one in Christ Jesus, and when the salvation came from the Jews, Jesus himself said that salvation is from the Jews. நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் என்றால் இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யூதர்களின் மூலமாக புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So why have we completely eliminated all of it and now we claim ourselves as Gentile Christians who don't follow any of those stuff? அப்போ யூதர்களிடத்திலிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு வந்திருக்குன்னா யூதர்களை எல்லா விதத்திலையும் புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு சபையின் கிறிஸ்துவர்கள் என்று நாம் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? Why are we not following certain things which God said not only for the Jews but also for the entire nation, I mean all the nations in the world? தேவன் கர்த்தராகிய தேவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல இந்த முழு உலகத்திற்கும் என்று சொல்லப்பட்ட அநேக காரியங்களை ஏன் நாம் பின்பற்றுவதில்லை? The plan of God is simple. It first began with the Jews, but through the Jews, through Abraham, all nations shall be blessed. கர்த்தருடைய திட்டம் மிக எளிமையானது. யூதர்கள் மூலமாக, அதாவது ஆபிரகாம் மூலமாக அந்த முழு உலகத்திற்குமே அதை காட்ட வேண்டும் என்று தான் அவர் நினைத்தார். So the origin of our faith is Jerusalem. நம்மளுடைய விசுவாசத்தினுடைய வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எருசலேம். Not Athens or Rome or America or even India. ஏதென்ஸோ ரோம நகரமோ இல்ல அமெரிக்காவோ இந்தியாவோ நாம் அது கிடையாது. There are no Greek mythology, Roman traditions or Indian cultural traditions or American
civilization or traditions anywhere in the Bible. வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ரோம கலாச்சாரமோ இல்ல கிரேக்க கலாச்சாரமோ இல்ல அமெரிக்கா கலாச்சாரமோ இந்திய கலாச்சாரமோ அது இங்க வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. It's all about the Jewish culture. இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் இருக்கிறது. Bible is supra culture. It is above every other culture that we have today, and it is primarily Jewish. இங்க வேதாகமம் தான் இருக்கிற எல்லா கலாச்சாரங்களை காட்டிலும் மேலான ஒரு கலாச்சாரம் உடையது. அது யூத கலாச்சாரத்தை உள்ளது. The roots here, as you see, as the word goes on, right, it is Jewish. The roots are Jewish. That is what Paul writes in Romans 11. இந்த இடத்துல அந்த வேர்கள் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அது யூத வேர்களை உடையதாக தான் இருக்கிறது. அதை தான் பவுல் ரோமர் 11வது அதிகாரத்துல குறிப்பிடுகிறார். Jews are the original olive tree and the Gentiles are only ingrafted. அங்க யூதர்கள் தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவ மரமாக இருக்கிறார்கள். புறஜாதிகள் என்பவர்கள் அதில் ஒட்ட வைக்கப்பட்ட மரமாக இருக்கிறார்கள். It was like this, for certain period of time until AD 70, 80 or even 90. இப்படிதான் பாத்தீங்கன்னா கிபி 70, 80, 90 வரைக்கும் இருந்தது. Until John was there as the apostle, the churches did follow certain Jewish lifestyle. 70 அந்த 90 யோவான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தது வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த யூத கலாச்சாரத்தை தான் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். You know who is the culprit in this entire history? Who brought in deception, who brought in all sorts of ugly traditions, paganistic traditions. நம்ம சபையில பார்த்தீர்கள் என்றால் இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள அப்படிப்பட்ட தவறான கலாச்சாரத்தையும் அப்படியான வஞ்சகங்களையும் கொண்டு வந்த அந்த குற்றவாளி யாருன்னு தெரியுமா? Constantine, the Roman emperor, whom we thought that he converted to Christianity through conviction. No. நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா குற்றம் மனசாட்சியோடு அவர் அறிந்து மனம் திரும்பி கிறிஸ்துவராகி விட்டார் என்று. It was for political reasons, and then he made Christianity as a state religion where many Gentiles became Christians without the proper conviction. அங்கு பார்த்தீர்கள் என்றால் அவர் கிறிஸ்துவத்தை ரோமர்களுடைய அந்த ரோமன் ஆட்சியின் மதமாக மாற்றினார். அதற்கு பிற்பாடு பார்த்தீர்கள் என்றால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத அநேக ஜனங்கள் கிறிஸ்துவர்களாக மாறினார்கள். They knew about Jesus, but they never accepted him as a Jewish Messiah or the savior of the world in reality. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவர் யூதர்களுடைய மெசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. And most of these early church fathers who were not connected to the Hebrew roots, they gentilized the Christianity. ஆதி சபையில இருந்த அநேக தலைவர்கள் பாத்தீங்கன்னா அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை அந்த வேற அவங்க அறியல, புரிந்து கொள்ளல. அதன் நிமித்தமாக இந்த புறஜாதிகள் எல்லாருமே அதை கிறிஸ்துவமயமாக்கி விட்டார்கள். And then the anti-Semitic feelings began to grow. அதன் நிமித்தமாக தான் அந்த யூதர்களுக்கு எதிரான அந்த விரோதம் என்பது வளர ஆரம்பித்தது. And it is there till today. Even Christians hate Jews. இன்றைக்குமே அந்த யூதர்களை வெறுக்கிற காரியம் இருக்கிறது. இன்னும் கேட்டா கிறிஸ்தவர்கள் மத்தியிலயும் அது இருக்கிறது. Because they say they were the ones who killed our savior. ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இரட்சகரை கொலை செஞ்சதே அந்த யூதர்கள் தானே. And primarily it has been stemmed out from the Roman Catholic Church. ஆரம்பத்துல எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா ரோம கத்தோலிக்க சபையில இருந்து தான் இது ஆரம்பித்தது. So Constantine is a forefather for the Roman Catholic Church. அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா தான் அந்த ரோம கத்தோலிக்க சபையினுடைய முற்பிதாவாக இருக்கிறார். But the marvelous thing is that God's grace and mercy is that in these last days many Gentile Christians like us are knowing or beginning to know about the Hebrew roots. இந்த காலத்திலும் கர்த்தருடைய மகத்தான கிருபையினாலையும் இரக்கத்தினாலையும் புறஜாதி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மை போன்ற அநேகர் சத்தியத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது எபிரேயர்களை குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். And many of the Jews are returning to their homeland. அநேக சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் இப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்துக்கு Because we are living in the last days, God's prophecies must be fulfilled. இந்த கடைசி நாட்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதனால தேவனுடைய அந்த எல்லா திட்டங்களும் அது நிறைவேற வேண்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். Only the Holy Spirit of God can give us the conviction as Gentile Christians about these Hebrew roots. இந்த அந்த எபிரேய வேர்களை குறித்து புறஜாதிகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உண்மையான அந்த மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும். How many churches do know about these customs? When I say customs, it is not the rituals I'm talking about. I'm talking about the Jewish background to the scriptures. வெளியில இருக்கிற எத்தனை சபைகளுக்கு இந்த
யூத கலாச்சாரத்தை குறித்து சடங்குகள் என்று சொல்லும் பொழுது வெறுமனே பாரம்பரிய சடங்குகள் அப்படி கிடையாது. அவங்களுடைய பின்னணி என்ன என்பது எத்தனை சபைகளுக்கு தெரியும்? Without understanding the Jewish background, you cannot understand the Bible. யூத கலாச்சாரத்தின் பின்னணியை பற்றி அறிந்து கொள்ளாமல் வேதத்தை புரிந்து கொள்வது It's கடினம். very difficult because you must know the Old Testament to know or understand the New Testament. பழைய ஏற்பாடை நன்றாக நீங்க புரிந்து வைத்தாதான் அதை வைத்து நீங்க புதிய ஏற்பாடை புரிந்து கொள்ள முடியும். So the main component in one of these things that we are going to discuss is the feast of the Lord. இன்றைய தினத்திலும் நம்ம பேச போகிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கர்த்தருடைய பண்டிகைகள். So my question is that do you want to celebrate certain festivals or not? இந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாட வேண்டுமா வேண்டாமா? நான் உங்ககிட்ட கேள்வியா. And many of us, like from other faiths, we would have celebrated a lot of other festivals. நாங்க வெளி ஜாதியிலேருந்து அதாவது மதத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் நிறைய பண்டிகைகள் கொண்டாடி இருக்கிறோம். All of it has some origin. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் இருக்குது எந்த மதத்திலேருந்து நம்ம வந்தோன்னு. Right. And what is our origin? நம்மளுடைய வேர் என்ன? Jewish தானே. Salvation is from the Jews ன்னு தானே சொன்னோம். ரட்சிப்பு யூதர்களிடத்துல தானே வந்தது. How come these festivals then came into Christianity which do not have Jewish origin? எப்படி இப்போ சொன்ன இல்லையா கிறிஸ்மஸ் ஈஸ்டர் எப்படி யூத கலாச்சாரத்தில் வேறே இல்லாத இந்த பண்டிகைகள் எப்படி கிறிஸ்துவத்துக்குள்ள வந்தது? You should know the answer because of Constantine, because of Romanization of Christianity. எதனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்டைன் ராஜாவால தான். ஏன்னா ரோமமயமாக்கப்பட்ட கிறிஸ்துவத்தை அவர் உள்ள புகுத்திட்டார். Okay, now so we must not celebrate Christmas, we must not celebrate Easter, we must not celebrate New Year. So what should we do as now? இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம், ஈஸ்டர் கொண்டாட மாட்டோம், நியூ இயர் கொண்டாட மாட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அடுத்தது? We'll leave it like that? அப்படியே விட்டுறலாமா? We'll mourn அது துக்கம் கொண்டாடிட்டு இருக்கணுமா? that we don't have any festivals? ஐயோ எங்களுக்கு எந்த பண்டிகையுமே இல்லையே. No. God in his grace and mercy has written it so beautifully in his Bible. It is we who have been blinded. கிருபையினாலையும் இரக்கத்தினாலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நாம தான் அது தெரியாத குருடர்களாக இருக்கிறோம்.